சாமிகிட்ட சொல்லல, இப்பே சன்னியாசியாக நான் தயார் தான், இருந்தாலும் மனைவிட்டு அனுமதி வாங்கிட்டு சன்னியாசி ஆகலாம். நான் வீட்டுல போய் கேட்கிறேன், சாமி மனைவி ஒத்துக்கிட்டா வந்துடுறேன். ஜோக்ஸ் அப்பார்ட், இதெல்லாம் ஒரு லைட்டர் வெயில ஆரம்ப நேரத்தில் எடுத்தோமே சீரியஸா போக வேண்டாமே என்பதற்காக ஒரு 20-25 நிமிடங்கள் உங்களோட பேச விரும்புறேன். இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் வெள்ளிமலை ஆசிரமத்தை விட சாமியார் ஐயா சுவாமிஜியை விட நான் பெருசா சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் சாதாரண கிரகஸ்தன், அரசியல் துறையில பணியாற்றுகிற ஒரு தேசியவாதி, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு நம்ம தேசம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த சமய வகுப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை பற்றி நாம் யோசிக்கிறோம். நாம் எவ்வளவு மகத்தான ஒரு வேள்வியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரிந்தால்தான் இந்த சமய வகுப்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு கல்லூரியில கருத்தரங்கம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல ஒரு வயதான மூதாட்டி இளநீர் விற்றுக் கொண்டிருந்தார். அந்த இளநீர் சீவி. அப்ப நான் மாணவர்கிட்ட கேட்டேன், அங்க பாரு தூரத்துல ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருக்கிறாங்க, இளநீர் விற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோன்றுறது, ஒரு வரியில சொல்லு. அப்ப அவங்க ஒரு மாணவர் எடுத்து சொன்னா, வயதான காலத்துல கூட உழைச்சு சம்பாதிக்க நினைக்கிறேன் அந்த பாட்டி. அந்த பாட்டியுடைய சுயமரியாதை எனக்கு தெரியுது. உழைச்சு சம்பாதிச்சு விற்கிறோம்ன்றப்ப கூட அந்த பாட்டி ஏதோ கல்லு விற்காம, சாராயம் விற்காம, இளநீர் விற்கிறாங்க. நாட்டுக்கு நல்லதான பண்றாங்க, மக்களுக்கு நல்லது பொருள் தானே விற்கிறாங்க. அதனால அந்த பாட்டியினுடைய அக்கறை தெரியும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா. ஒரே மாணவன் எடுத்து சொன்னா, அந்த பாட்டி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, சார் அந்த பாட்டி இளநீர் விற்பதன் மூலமாக பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள், மல்டிநேஷனல்ஸ், பெப்சிக்கும் கொக்கோ கோலாக்கும் சவால் விட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோம். உண்மைதானே? அந்த அம்மா விற்கிற ஒவ்வொரு இளநீரும் ஒவ்வொரு பெப்சி கொக்கோ கோலா விற்பனையை பாதிக்குமா இல்லையா? அப்போ எத்தனை 1000 கோடி சாம்ராஜ்யம் பன்னாட்டு குளிர்பானங்கள். ஒரு வாசல்ல உட்கார்ந்து இளநீர் விற்கிற ஒரு பெண்மணி அதை சவால் விடுகிறோம் என்று தெரியாமலே அதுக்கு சவால் விடுறாங்களே. வள்ளுவர் ஒரு பாட்டு எழுதுகிறார், திருக்குறள், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு ஒரு வரி, முதல் 3 வரி அதான். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னா இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒரு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு பின்னால விளக்கமா சொல்றாருன்னு வச்சுங்க. ஆனா இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸினுடைய பிசினஸ் எத்தனை பில்லியன் டாலர் யோசிப்பாங்க. உலகமே மருந்து கம்பெனிகளால தான் இயங்குது, பார்மசூட்டிக்கல்ஸ்னால தான் இயங்குது. பில்லியன் டாலர்ஸ். இப்ப நீங்க வள்ளுவரை